தேர்ஸ்டே மார்னிங் ஒரு 5 மணிக்கெல்லாம் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு அலாரத்த ஆஃப் பண்ணி வச்சுட்டு வெளியில போய் தண்ணியில கை வச்சு பார்த்தா, தண்ணி ஜில்லுன்னு ஐஸ் கட்டி மாரி இருக்குங்க. உடனே போய் சுடுதண்ணிய காய வச்சு குளிச்சதுக்கு அப்புறம் தாங்க அடுத்த வேலைய ஸ்டார்ட் பண்ணேன். படுத்திருந்த பெட்ஷீட் எல்லாத்தையும் எடுத்து மடிச்சு வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சு விட்டுட்டேங்க. நேத்து நைட்டே முடிவு பண்ணிட்டேங்க. அது சாம்பார் வச்சுட்டு காளான் கிரேவி வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் காளான் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். எங்க வீட்டில் ஃப்ரிட்ஜை தவிர மற்ற எங்கே வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் எலி கடிச்சு சாப்பிட்டுருதுங்க. அதனால பெட்டு மேலே தாங்க வச்சுட்டு தூங்கியிருந்தேன். எப்படிதான் மோப்ப முடிச்சு வந்துச்சுனே தெரிலங்க. பெட்டில் இருந்த காளானை ஓட்டை போட்டிருக்குது. அதுக்கப்புறம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காளான் கிரேவி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டே வந்து சாம்பார் வைக்கலாம் நாளைக்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் படுத்திருந்தேன். நான் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா சவுச்சவு மட்டும் தான் இருந்துச்சு. சவுச்சவை போட்டு சாம்பார் வச்சுட்டு பருப்பு கூடவே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுட்டு பருப்பு நல்லா அவிஞ்சதுக்கு அப்புறமா சவுச்சவை கட் பண்ணி போட்டு சவுச்சவு சாம்பார் ரெடி பண்ணிட்டேங்க. ஒரு அடுப்பில் சாப்பாடு வெந்துட்டு இருக்கப்பவே சைட் பை சைடு இன்னொரு அடுப்பில் சாப்பாடு வச்சு விட்டேங்க. நான் வந்து எப்போவுமே ஒலையை வச்சு தண்ணி காஞ்சதுக்கப்புறம் அரிசி கழுவிலாம் போட மாட்டேங்க. நான் அரிசியை கழுவி அப்படியே பானையை தூக்கி வச்சிருவேங்க. அது பாட்டுக்கு சாப்பாடு வெந்து பொங்கினதுக்கப்புறம் வடிச்சு விட்ருவேன் சாப்பாடையும். ஒரு சைடு அடுப்பில் வெந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வாசலை தெளித்து கோலத்தை போட்டு விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம் கிடச்சி சிங்கில் அதையும் நல்லா கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு பாத்திரத்தை தான் கழுவிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு வெளியில் வேலைக்கு போனால் எவ்வளோ வேலையை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு. சரி அதுக்கு தான் கிளம்பலான்னு சொல்லிட்டு காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சேங்க. ஆனால் வேலை பாருங்கள் போயிட்டே இருக்குது. டைம் ஆறதே தெரில. அதுக்குள்ளே 6:30 ஆகிடுச்சு. அந்த பாத்திரத்தை எல்லாமே கழுவி விட்டேன். ஒரு அடுப்பில் சாம்பார் ஆகிட்டுருக்கு, இன்னொரு அடுப்பில் சாப்பாடு ஆகிட்டுருக்கு. சரி காளானை க்ளீன் பண்ணிவிட்டு காளான் கிரேவி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கு இடையிலே பாத்திரத்தையே விளக்கி முடிச்சலான்னு தான் விளக்கிட்டு இருந்தேன். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து காளான் கிரேவி வச்சுருந்தேன்னா அதை வந்து ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு அவங்க தம்பிகிட்ட சொல்லியிருப்பாங்க போல் காளான் கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதான் அவங்க காளான் கிரேவி கேட்டிருந்தாங்க. எனக்கு வைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. ஸோ அவங்களுக்காண்டி தான் இன்றைக்கி காளானை வாங்கி கிரேவி மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். சாப்பாடு அதுக்குள்ளேயே வெந்துருச்சு. சாப்பாடை ஒரு சைடு கவுத்து விட்டுட்டு ஒரே ஒரு பாத்திரம் தானே இருக்குது. அந்த பாத்திரத்தில் சாம்பார் வெந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு அந்த குண்டா மாதிரி இருந்துச்சு. அதில் சரி கிரேவி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அது அடி கனமாக இருக்கும், அது அடி பிடிக்காது. ஸோ சில்வர் பாத்திரத்திலே வந்து நான் கிரேவி ரெடி பண்ணிட்டேங்க. சாம்பார் ரெடி ஆகிற வரையே பாத்திரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல. டைம் நமக்காண்டி வெயிட் பண்ணுமா, டைம் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த சட்டிலே வந்துட்டு நான் கிரேவி பண்ணி விட்டுட்டேன். அதுக்குள்ளே பாப்பா எந்திரிச்சு வந்து அழுதுகிட்டே வரா. அவளையும் தூக்கி வச்சுட்டே எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டேங்க. அவள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வரையே நம்ம கடகடன்னு எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிடணும். அவள் எந்திரிச்சிட்டானா நம்ம ஒரு வேலை பார்க்க விட மாட்டாங்க, வந்து தூக்கி வச்சுட்டே இருக்கணும்னு சொல்லுவாள். அவளை தூக்கி வச்சுட்டே அதுக்கப்புறமாட்டி அவளுக்கு தோசை சுட்டு பாப்பாவுக்கு தோசையும் வந்து ஊட்டி விட்டுட்டேன் சாம்பாரை வச்சு. இப்போவே டைம் ஆயிடுச்சு. நான் வந்து 7:50க்கெலாம் போகணும். தண்ணி வண்டி வந்துச்சு. தண்ணி வண்டி சத்தமும் கேட்கல, தண்ணியும் பிடிக்கல, பாப்பாவை குளிக்க வைக்கல. அவங்க அப்பா வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு மட்டும் தோசையை சுட்டு கொஞ்சமாக ஊட்டி விட்டுடலாம் சின்னவளுக்கு மட்டும்னு சொல்லிட்டு தான் சுட்டுட்டு இருந்தேன். சாப்பாடு அதுக்கப்புறமாட்டி சாம்பார், காளான் கிரேவி, பாப்பாவுக்கு தோசையெல்லாம் சுட்டு வச்சுட்டு ரெடி ஆகிட்டேங்க. பாருங்கள் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ வேலை பார்த்து கிளம்ப வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் பசங்கள்லாம் பார்த்துக்கோங்க. குளிச்சாங்களா, மேக்கப் பண்ணாங்களா, கிளம்புனாங்களான்னு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. நம்ம கூட கல்யாணத்துக்கு முன்னாடி குளிச்சோமா, மேக்கப் பண்ணோமா, சாப்பாடு கட்டினோமா, கிளம்புனமான்னு தான் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கு. இல்லைன்னா வேலைக்கே வேணான்னு சொல்லிடுறாங்களே.